ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே ஏழையாக தான் இருக்கிறோம். லட்ச ரூபாய் சம்பாதித்தாலும் கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் அந்த பூர்வ ஜென்ம சொத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, தாத்தா வழி சொத்து, அப்பா அம்மா மூலமாக வர சொத்து, அது பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கிறது கிடையாது. அப்படின்னாலே நம்ம ஏழை தான். இது இல்லாமல் எல்லோரும் கோடி ரூபாயிலும் சம்பாதிக்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களுக்கு படிக்கும் பொழுதே மற்ற கூட படிக்கிறவங்க அனுபவிக்கிற வசதிகள் நமக்கு இல்லை. 2 வீலர் சைக்கிள் வாங்க கூட காசு இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வித்தியாசங்கள் இருக்கும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, பெரும்பாலும் குழந்தைங்க அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. மேபி பெருசாக நான் வேணால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனம் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, பணக்காரர்கள் அவங்க வந்து பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாக அதை அனுபவிக்கிறாங்க. ஏழைகள் நம்ம ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறோம், அதை இழந்துட்டோம். அந்த பாவம் செய்ததுனால அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் நமக்குள்ளே இருக்கும். அதை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான குணங்களை தூண்டக்கூடியதாக இருக்கும். அப்படி உங்களுக்குள்ளே அந்த மோசமான குணம் வந்துடுச்சு அப்படின்னா, உங்கள் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் மற்றவர்களை காயப்படுத்தும், குறிப்பாக குடும்பத்தினரை காயப்படுத்தும். அது உண்மையில் அவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு சாபத்தை வாங்கி கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ குறிப்பாக அப்பா அம்மா கிட்ட மெயினாக, ஏன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது குழந்தைகளுடைய பொறுப்பு. எப்படி அப்பா அம்மா குழந்தைகளை பார்த்துக்கிறது அவங்களுடைய பொறுப்போ, அதே மாதிரி அப்பா அம்மாவையும் குழந்தைங்க பார்த்துக்கிறது பொறுப்பு. ஸோ இதையெல்லாம் தட்டி கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைகள் மத்தியில் வந்து அப்பா அம்மா சொல்கிறத கேட்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கம்மியானவங்க தான் இருக்கிறாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தாய் தந்தை நம்ம கஷ்டப்பட்டு இவங்களுக்காகவே வாழறோம், இவங்களை படிக்க வைக்கிறதுக்காக நம்முடைய அத்தியாவசிய செலவெல்லாம் கூட குறைச்சிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை நான் சொல்கிறத கேட்கலை அப்படின்னு வருத்தப்படுறதே உங்களுக்கு சாபமாகும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் குறிப்பாக ஏழை குழந்தைகள் இதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். பணக்கார குழந்தைங்க கூட கவனம் கொடுக்கணும், பட் இருந்தாலும் அவங்களுக்கு பணம் இருக்குது. அதனால் இதில் மிக பெரிய பாதிப்பை அடைய போகிறது வந்து ஏழை குழந்தைகள். ஏன்னா உண்மையிலே அவங்கக்கிட்ட எதுவும் கிடையாது. அப்பா அம்மா எந்த சொத்தும் சேர்த்து வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக அந்த அப்பா அம்மா கிட்ட, சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும். ஏன்னா புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது வந்து, புண்ணிய கணக்குனால தான் பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறாங்க. அந்த புண்ணிய கணக்கு பலருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தந்திருக்கு. அதோடைய பலனாக தான் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் பணக்காரராக பிறக்கிறீங்க, பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய சாபம் வாங்கி இருக்கிறோம். அந்த சாபத்தை வாங்கக்கூடிய குணம் இருக்குது. அதை வெளிப்பட விடாமல் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய குணத்தை வளர்த்துக்கணும். என்ன பண்ணால் மற்றவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியும்? அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம், அவங்கள டார்ச்சர் பண்ணலாம், என்ன பண்ணாலும் திருப்பி நீங்கள் அவங்க மனசு நோக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. நடந்தால் அது சாபமாயிடும். அது பின்னாடி நமக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் அனைத்தையும் இழக்கிற நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். ஸோ அதனால தான் பணக்காரர்கள் கூட இதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஏழைகள் ரொம்ப 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 கவனம் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இல்லை, உண்மையில் அவங்களுடைய மூலதனமே ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒன்று அந்த மாதிரி உங்களுடைய குணம் நல்ல குணம் ஆயிடுச்சுனாலே உங்களை மற்றவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ உங்களை நம்பி வேலையில் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்தூலமாகவே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஆனால் சூக்ஷ்மமாக இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுன்னா, தொட்டதெல்லாம் துலங்குதுன்னுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலையில் சேர்ந்தோடனே அவருக்கு நிறைய லாபம் வரும். அப்போ நீங்கள் கைராசிக்காரர் அப்படிங்கிறதுன்னு உங்களையே பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே அது லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். காரணம் அது உங்கள் திறமையினால் இல்லை, ஆசீர்வாதத்தினால அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பைபிள் பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை, யாக்கோபுடைய கதை நமக்கு வெளிப்படுத்தும். யாக்கோபுடைய அப்பா மரணப்படுக்கையில் இருக்கார். அவருக்கு பெரிய பையனை தான் பிடிக்கும், ஏசான்ற பையனை. யாக்கோபு சின்ன பையன். ஸோ அப்போ அவர் மரண தருவாயில் இருக்கும்போது அவங்க அம்மா, உங்கள் அப்பாவுக்கு ஒரு குறிப்பிட்ட நான்வெஜ் உணவு பிடிக்கும். ஸோ ஆனால் அவங்க அப்பாவுக்கு சரியாக கண்ணு தெரியாது. அவங்க அண்ணனுக்கு உடம்பெல்லாம் முடி இருக்கும். அதனால் அதே மாதிரி ஆட்டுத்தோலை கையில் போட்டுட்டு, நான் உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், அதை நீ எடுத்துகிட்டு போனேன்னா அவருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசீர்வாதத்துடைய முக்கியத்துவம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி அவன் பண்ணுவான், ஆசீர்வாதம் கொடுத்துடுவார் பெரிய பையன் நினச்சிட்டு. பெரிய பையன் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வரும்போது, நான் இப்போ தானே கொடுத்தேன்னொடனே பெரிய பையனுக்கு கோபம் வந்துடும். அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்களேன், கொடுத்தது வெறும் ஆசீர்வாதம் தான், சொத்து கொடுக்கல. ஸோ இது ஆக்சுவலாக எந்த காலத்திலும் நடந்த விஷயம் இல்லை, இந்த கலியுகத்தின் இறுதியில் நடக்கிற விஷயம். பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நமக்கு எச்சரிக்கை சொல்கிற கதை இது. ஏன்னா இப்போ யார் கையிலும் எதுவும் கிடையாது, ஆனால் ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன் அண்ணன் கொலவெறியில் இருக்கிறான், நீ தப்பிச்சு உன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிடு, அண்ணனுடைய கோபம் தணிஞ்ச பிறகு நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவனும் போயிடுவான். இப்போ பாருங்கள், ஆசீர்வாதம் மட்டும்தான் அவனுக்கு கிடச்சிருக்குது. மற்றபடி அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய அரவணைப்போ எதுவுமே கிடைக்கல. சொந்த ஊரை விட்டே அவன் போகிறான். இப்போ ஆசீர்வாதத்துக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் காப்பாற்றும். ஸோ அவங்க மாமா வீட்டுக்கு போகும்பொழுது மாமாவுக்கு இவனை ரொம்ப பிடிக்குது. மாமாவுக்கு 2 பொண்ணு இருக்கிறாங்க. ஸோ அதில் சின்ன பொண்ணை இவனுக்கு பிடிக்குது, கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஏமாற்றி பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. ஏன் இப்படி ஏமாற்றிட்டிங்கன்னு கேட்கும்போது, அந்த பெரிய பொண்ணு அதுக்கே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு 7 வருஷம் வேலை செய்ய சொல்லுவார் அவனுக்கு. அதையும் வேலை செஞ்சு இப்படி ஏமாற்றியிருப்பார். சின்ன பொண்ணுக்கு பதில் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, சின்ன பொண்ணு வேணுன்னா நீ இன்னும் ஒரு 7 வருஷம் எனக்கு வேலை செய்யணும்னு. அவன் வேலை செய்வான், செஞ்சு கல்யாணம் பண்ணிக்குவான். இதில் என்னென்னா, இவன் வேலை செய்யும்போது அது வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்காத ஆட்டு தொழில் பயங்கரமான லாபத்தை கொடுக்கும், நிறைய குட்டிகள் போடும். ஸோ அதுலேயும் அவன் பெரும்பாலும் ஏமாற்ற ட்ரை பண்ணுவான். ஸோ அதையும் மீறி இவனுக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கிறது அவங்க மாமாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு வரான், மனைவியோட 2 மனைவியோட வரான். வர வழியில் இதில் பார்த்திங்கன்னா, அந்த தாய்மாமன் ஏமாத்துறாருன்னு தெரிந்தால் கூட, அவ்வளோ கடுமையாக உழைக்க வேண்டி இருந்தாலும் கூட அவன் உழைக்க தயாராக இருக்கிறான். காரணம், அவனுடைய மூலதனமே ஆசீர்வாதம்தான். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை தான் அவன் சம்பாதிக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதத்தினால பிறகு லாபம் வரும், அது 2ஆம் பட்சம். முதலில் ஆசீர்வாதம். அதனால்தான் நாம் ஏமாற்றப்பட்டாலும் பரவாயில்லை, அவரை திருப்திப்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து போகும் பொழுது, ஒரு நதியை கடக்கிறான். அப்போ நைட்டு. அப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் அவன் கூட பயங்கரமாக சண்டை போடுறான். விடிய சண்டை நடக்குது, விடிஞ்சே போயிடுச்சு. ஸோ அப்போ சண்டைக்கு வந்தவன், அப்பா நம்மளால் முடியல போகலான்ட்டு பார்க்குறான். டக்குன்னு யாக்கோபு அவன் காலை பிடிச்சிக்கிறான். ஏன்ப்பா, நான் தான் போகிறேனே, என்னை போக விடு, ஏன் இப்படி பண்ணுறேன்னும்போது, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போ அப்படின்னும். ஸோ அந்த யாக்கோபுடைய கதையே
இதுதான் மைய விஷயமாக இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் பிறருடைய ஆசீர்வாதம் வாங்குவதை மட்டுமே அவன் லட்சியமாக கொள்கிறான். அதனாலேயே அவன் வந்து மிகப்பெரிய பணக்காரனாக மாறுறான். இப்போ தாய் வீட்டுக்கு போகணும். அண்ணன் ஒருவேளை இப்போ கூட கோபமாக இருக்கலாம், தெரியல அப்படின்ட்டு மனைவி மக்களை எல்லாம் பின்னாடி வர வச்சுட்டு, ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியன்ட்டு கோபம் என்ன வேணாலும் பண்ணுவோம் இல்லையா. அடுத்தது அண்ணனை மகிழ்விப்பதற்காக நிறைய ஆடு மாடெல்லாம் பரிசாக எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அண்ணன் பார்த்தோன்னே கோபம் வரல, கட்டி தழுவுறான். ஸோ அப்போ இதெல்லாம் உனக்கு தான் அண்ணன்றான். அப்போ பாருங்கள், அங்கேயும் ஆசீர்வாதத்தை வாங்குகிறான். ஸோ இதுதான் மெயினாக யாக்கோபு கதை. அதுக்கப்புறம் தொடரும் நிறைய விஷயங்கள். ஆனால் ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பு அவங்கக்கிட்ட நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க உயிரோடு இருக்கிறதே நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கத்தான்னு புரிஞ்சுக்கணும். கோயிலில் போய் ஜடச்சிலை முன்னாடி போய் நீங்கள் ஆசீர்வாதம் கேட்டால் கிடைக்காது. ஆனால் இங்கே உயிரோட்டமாக இருக்கிறாங்க, அவங்க மனதால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய வழி நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் அவரை திருப்திப்படுத்தக்கூடியவர் யாராவது இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா திருப்தி ஆகிறாங்கன்னு தானே அர்த்தம் அந்த ஃப்ரெண்டுக்கு. ஸோ அப்போ அது என்ன குணம்னு கண்டுபிடிச்சி அந்த குணத்தை வளர்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட நாம் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன் ஜென்மங்களில் நிறைய பாவம் செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்தால் கூட இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்கும்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதிலும் குறிப்பாக வயதானவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா அவங்களுடைய மனம் வந்து ஆசீர்வாதம் கொடுக்க துடிக்கும். ஏன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் அந்த பாதிப்பே அவங்க உணராத அளவுக்கு அவங்கள ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். ஸோ அதனால தான் குறிப்பாக அப்பா அம்மாவை வந்து அல்லது தாத்தா பாட்டியை கூட கடைசி நேரத்தில் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படி பொறுமையாக கொஞ்சம் கூட மனம் கோணாமல் உள்ளபூர்வமாக அன்பாக நீங்கள் பார்த்துக்கும் பொழுது அந்த மாதிரி பார்த்துக்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்கள பாதுகாக்கும். ஒரு ஜென்மத்துக்கு இல்லை, அடுத்தடுத்த ஜென்மத்திற்கும் பாதுகாக்கும். ஸோ அதிலும் குறிப்பாக அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு விரும்புவாங்க இல்லையா. அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐயோ இந்த குழந்தைக்கு எதுவும் இல்லையே, நம்ம எதுவும் சேர்த்து வைக்கலையேன்ற ஒரு குற்றமான பன்மை வேறு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த குழந்தை நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் வர்றதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் அதை அடையிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இல்லை மீண்டும் மீண்டும் அவங்க மனதை நோகடிக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கனாலும் அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு விரும்புவாங்க. பட் இருந்தாலும் அதோடைய அளவு குறையும். ஆனால் அவங்கள நோகடிக்காமல் அவங்க மனசுக்கு பிடித்த மாதிரி மனசுக்கு பிடித்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு அளவற்ற ஆசீர்வாதம் வரும். குறிப்பாக மரணப்படுக்கையில் இருக்கிறவங்கள வந்து எல்லோரும் போய் பார்க்குறதே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு தான். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் உடலை விட்டு போன அப்புறம் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. பேயாலஞ்சால் கொடுக்கலாம், பட் அதுவே கஷ்டத்தில் இருக்கும். அப்போ எப்படி உங்களுக்கு கொடுக்கும்? ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த டைம் வந்து பார்க்க சொல்கிறது உண்மையான அர்த்தம். அப்போ உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய எண்ணம் ஆசீர்வாதம் கொடுக்குற எண்ணமாக இருந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸோ அது எப்படி இருக்கும்? அந்த நேரம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு நீங்கள் நல்லதே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பார்த்தவுடன் அவங்களுடைய மனம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். அது ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதே நேரத்தில் பெற்றோர்களை புறக்கணிக்கிறாங்க இல்லையா, பெற்றோர்கள் தாத்தா பாட்டி, இது எல்லாம் வந்து பயங்கரமான சாபத்தை கொடுக்கும். அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது அப்பா அம்மா மட்டும் இல்லை, கூட பிறந்தவர்கள் கூட, குறிப்பாக தங்கை அக்கா, அவங்கள பார்த்துக்க வேண்டியது சகோதரர்களுடைய கடமை. அவங்களுக்கு சப்போஸ் கணவன் இறந்துட்டார் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட பிறந்தவங்க பார்த்துக்கும்போது அவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்கும். இவங்க என்னை பார்த்துக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அதுவும் சாபத்தை கொடுக்கும். எனக்கு கூட பிறந்தும் நான் ஒரு அனாதையாக இருக்கிறேனே அப்படின்னு.
இது இல்லாமல் உங்கள் தொடர்பில் வர அத்தனை பேர்கிட்டையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த ஆசீர்வாதம்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப பலன் வாய்ந்தது. இது இல்லாமல் உங்களுடைய முதலாளிக்கிட்ட, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாத்தியார்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தான் எதிர்காலம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கடவுள் இப்போ கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடைசி 100 வருடம் சொல்கிறார், இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது முதல் 2500 வருடம், இப்போ நரகம் ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களை ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிட்டு இருங்கன்றார். ஏன்னா அங்கேருந்து தான் நாம் வந்தோம், இதெல்லாம் ஆத்மாக்கள் தான். நாம் வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது, அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருக்குது. ஆனால் அடுத்தது இதே பூமி நரகமாகும் பொழுது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால உந்தப்பட்டு நிறைய பாவம் சேரும். அது காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் இருக்கும்போது நான் ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம், அதனால் நாம் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். நரகத்தில் வரும்போது உடல்னு நினைச்சதுனால தான் நிறைய பாவம் செய்கிறோம். இப்போ கடவுள் மீண்டும் உங்களை ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ அப்போ என்ன ஆகுனா, எந்த பாவக்காரியமும் செய்ய மாட்டீங்க, மற்றவர்கள்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய தெய்வீக குணங்களை மட்டுமே வெளிப்படுத்துவீங்க. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்ல, கூடவே இறைவனை நட்சத்திரம் மாதிரி நம்ம நினைக்கணும், ஆத்மானு உணர்ந்து. அப்போ தேக உணர்வில் தான் நமக்கு அந்த அகங்காரம் வந்து நிறைய மற்றவர்களுக்கு துக்கம் கொடுப்போம், அதனால் சாபம் வாங்கியிருக்கிறோம். இன்னை வரைக்கும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஏழ்மை, உடல் உபாதை எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். ஸோ அந்த சாபத்திலிருந்து விலகி வெறும் ஆசீர்வாதமாக சேமிக்கணும் அப்படின்னா சதா இறைவனை நினைக்கிறதன் கூடவே இறைவனுடைய இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய மகா புண்ணியம் பண்ணுற பாருங்க. இது கலியுகம் அழிந்து இதே பூமி மீண்டும் சொர்க்கமாகும். அந்த சொர்க்கத்தில் 2500 வருடத்திற்கு அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு அளவற்ற செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அழகையும் அன்பையும் அறிவையும் கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சதா இறைவனுடைய நினைவில் இருக்கணும், இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த புண்ணிய காரியம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்வார், அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆத்மானு உணர்ந்து சிவபரமாத்மா நினைவு செய்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் அழிக்கணும். இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியான முயற்சி ஒன்று சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க. ஈஸியாக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீநாராயணன் பதவியை அடைய முடியுன்ற. அப்போ இதே லட்சியமாக வைக்கணும். ஆனால் இதை நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அவங்க திருப்தியாக இருக்கணும், அப்போ தான் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஆத்ம உணர்வுலேருந்து பரமாத்மா நினைவிலே இருந்தாலே உங்களுடைய பார்வை வார்த்தை எல்லாமே மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அதனால் சின்ன வயசில் இப்போல்லாம் வந்து அப்பா அம்மாவை நோன்றது, அப்பா அம்மாவை வாங்க போங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் வாடா போடா வா போன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. அது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் அவங்களுக்கு வலியை கொடுக்கும். ஸோ அதனால் முதல்ல மரியாதை கொடுங்க, பிறகு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி நல்ல காரியங்களை செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களை பாதுகாக்கும், சாபம் உங்களை அழிச்சிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களால் முன்னேறவே முடியாது. அப்போ அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே எவ்வளோ சாபம் வாங்கியிருக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயம், தண்ணி எடுத்துகிட்டு வான்னுவாங்க, ஏன் உன்னால் எடுத்துகிட்டு வர முடியாதா, உட்காரும்போதே எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதா, இந்த மாதிரி கேட்போம். அது அவங்களுடைய மனதை அந்த அளவுக்கு நோகடிக்கும். ஏன்னா அவங்களால முடியாத ஸ்டேஜ் தான் இல்லையா. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துட்டாலே இந்த ஒரு 40 வயசை தொடும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களால வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏந்திரிச்சு உட்கார்றத, இது வந்து ரொம்ப அவங்களுடைய எலும்பை பாதிக்கும்ன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஏந்திரிக்காமல் இருக்க முயற்சி செய்வாங்க. ஸோ இது தெரியாமல் குழந்தைகளாகிய நாம் அவங்க மனசு நோகிற மாதிரி பேசும் பொழுது அவங்களுடைய உணர்வு உங்களுக்கு சாபத்தை கொடுத்துடும், வாய் வழியாக சொல்லாட்டினா கூட.
ஸோ அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. குறும்புன்ற பேரில் சாபத்தை வாங்கிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் தான் சாபத்தை வாங்கிக்கிறாங்க. அதற்காக அவங்களுக்கு தண்டனை கிடைக்காம போயிடாது, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரியுது இல்லையா, புண்ணியம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஸோ அதில் மட்டும் கவனம் வைங்க. அதுக்கு ஆத்மானு வந்து பரமாத்மா நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஆத்மானு பாருங்கள், உடல்னு பார்க்காதீங்க. உடல்னு பார்க்கும்போது தான் நம்ம அகங்காரமாக நடந்துக்குவோம். ஸோ ஆத்மானு பார்க்கும்போது தானாகவே அந்த ஆன்மீக அன்பு வரும், சொர்க்கத்திலிருந்து தெய்வீக குணங்களும் வரும். ஸோ அப்புறம் என்ன, இப்போவே நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதத்தை தான் வாங்குவீங்க. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி நிறைய சூழ்நிலை வரும். அதெல்லாம் வந்தாலும் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் விடுவேன். யாக்கோபை பிரச்சனை பண்ணவொடனே யாக்கோபே காலை பிடிச்சி என்னை ஆசீர்வாதம் பண்ணால் தான் விடுவேன்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்தி அவங்க வாயால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்க வைக்கணும். அந்த மாதிரி நம்மளோட நடத்தை இருக்கணும். ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேர் அலட்சியமாக எடுத்துக்கிறதுனால தான் மெயினாக இந்த வீடியோவை போடுறோம். ஸோ அலட்சியம் இல்லாமல் இருங்கள், ஆசீர்வாதத்தினால் நிரம்புங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கும் என்றைக்கும் பாதுகாப்பு கவசமாக இருக்கும். ஸோ மேலும் இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் அடையணுன்னா அருகிலுள்ள பிரம்மகுமாரி ராஜயோக தியான நிலையங்களுக்கு போங்க. முற்றிலும் இலவசமாக இது முரளின் போதிக்கப்பட்டது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்கு, நம்ம கூட யூடியூப்பில் போடுறோம். ஸோ இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.